அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் நான் வீட்டு வேலையாகவே இருக்கேன். கிச்சனுக்குள்ளேயே நிற்கிறேன். எனக்குன்னு ஒரு தனியாக நேரம் ஒதுக்க டைமே கிடையாது. நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு உங்களுக்கான டைமை ஒதுக்குறதுக்கு நீங்களே வழிவகுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள ரொட்டீன் விளாகை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த விளாகில் நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சில பேர் கேட்குறீங்க, டெய்லியுமே உங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக தான் சமைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சுடுகஞ்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று நைட்டு நான் ரைஸ் வச்சேன். ஸோ அந்த ரைஸ் வந்து மிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் குளிர் டைம் அப்படின்றதால கஞ்சி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அது உள்ள மீன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதையுமே நல்லா வற்ற வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுமே ரொம்ப சிம்பிள் தான். சப்பாத்தி அண்ட் சன்னா பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. நேற்று நைட்டே கொண்டக்கடலை வந்துட்டு ஊற வச்சுட்டேன். அந்த மாதிரி நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு சமைச்சிடலாம், குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ நம்ம கிச்சனில் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த வெங்காயம், தக்காளியை வேக வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். வெங்காயம் சேர்த்த உடனேயே தக்காளியும் சேர்த்துடுவேன். ஸோ கூடவே கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் உடனே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடும். டக்குன்னு நம்ம வந்துட்டு சமையலை முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறத விட நம்ம ஸ்மார்ட்டாக எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுடைய வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். இந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா இது தானியம் சப்பாத்தி மாவு அப்படின்னு கூட சொல்லலாம். பாசி பயிறு சேர்த்து அப்புறம் கம்பு சேர்த்துருக்கேன், வெள்ளை கொண்டக்கடலை, சோளம், இது எல்லாமே 500 சேர்த்துருக்கேன் 5 கிலோ கோதுமை மாவுக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் நான் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருந்தேன், அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அண்ட் வெளியில் பாக்கெட்டாக வாங்குறதுக்கு இப்படி வாங்கி அரைக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது, பணமும் நமக்கு சேமிப்பாகுது. ஸோ அந்த சமையல் எல்லாமே முடிஞ்ச கையோடவே ஃபுல்லாக முடியலை, இருந்தாலுமே இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ எடுத்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெஜிடபிள் கட்டரோட வேலை இல்லை அப்படின்னா அதை கிளியர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ கவுண்டர் டாப்பை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிக்க போகிறேன். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக அண்ட் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக சூடு பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இதுக்கு சைட் டிஷ் நான் அடுப்பில் போட்டுட்டு அது வேகிறதுக்கு இடையிலேயே நான் மாவு பிசைஞ்சு உடனே சப்பாத்தியுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் இன்னும் சில பேர் சப்பாத்தியை மொத்தமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா சுட ஆரம்பிப்பாங்க. நான் அப்படியும் பண்ண மாட்டேன். ஒரு சைடு நான் தட்டிகிட்டே இருப்பேன், இன்னொரு சைடு நான் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரே நேரத்தில் 2-3 வேளை நான் பண்ணிவிடுவேன். இப்படி பண்ணுறதுனால தான் எனக்கு அதிகமாக டைம் கிடைக்குது, எனக்கான நேரத்தை ஒதுக்க முடியுது. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு, குழந்தைங்களுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் மதியம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். அண்ட் இப்போ அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலுமே ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலுமே ஃபுட்டு வந்து ஃபுல்லாக நான் வந்து பேக் பண்ணி தான் கொடுத்து விட்டுருவேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா காலையிலேயே எல்லா வேலையும் எனக்கு ஒரு 8 o'clock எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமை நான் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலை முடிக்கிறது அண்ட் எனக்கான டைமாகவும் நான் ஒதுக்கிப்பேன். ஸோ குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பசங்க மட்டும் போயிருக்காங்க. ஃபைஹா பேபி தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலை. 7:30க்கு எனக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ 7:30லேருந்து 8 o'clock வரை ஜஸ்ட் ஒரு ½ an hour எனக்கான டைமு. இந்த டைமில் எந்த வேலையும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். அண்ட் டீயில் பிஸ்கட்டு முக்கி சாப்பிட்றது டெய்லி சாப்பிட மாட்டேன், எப்போவாச்சும் ஒரு டைம் தோணும் போது இந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். ஸோ அதை முடிச்சுட்டு மேடத்தை எழுப்பி நான் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்குமே சாப்பாடு போட்டு அனுப்பி வச்சிட வேண்டியதான். ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக குழந்தைங்க இருந்துட்டு அனுப்புன உடனே அப்பா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வரும் பாருங்கள், அது வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அனுப்பிட்டு உடனே படுத்து தூங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்க மாட்டேன்.
பசங்க எல்லாம் போனதுக்கப்புறம் வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி குருவி சவுண்டு கேட்டுச்சு. நான் ஜன்னல் ஓரத்தில் வந்து நின்று லைட்டாக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒளிஞ்சு நின்று எடுத்தேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு கயிறு மாதிரி மேலே கட்டி தொங்க விட்டுருப்பேன். நான் முன்னாடி செடி வச்சுருந்தேன். அந்த இடத்துல இப்போ கூடு கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுற மாதிரி, டெய்லி குளிக்கிற மாதிரி, இந்த மாதிரி துணி துவைக்கிறது நம்மளுடைய டெய்லி ரொட்டீனோட ஒன்றா ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம துணி காய போடுறது ஒரு டைம் அண்ட் துணி துவைக்கிறது ஒரு டைம் அப்படின்னு பிரித்து பார்க்காம, இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி துணி காய போடுறதுக்காக எடுக்கிறீங்களோ, அந்த டைமில் துணி துவைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் துவைச்ச துணியாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் மார்னிங் இதை எடுத்து காய போடுறீங்க அப்படின்னா, காய போட்ட கையோட அந்த டைம் வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் துணி துவைக்கிற மாதிரி நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்து காய போட்டுட்டேன். இப்போ இந்த மிஷினில் போட வேண்டிய துணி எல்லாமே கையோட நான் போட்டுறேன். இந்த மாதிரி காலரில் எல்லாமே அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த துணிக்கு மொத்தத்துக்குமே எவ்வளோ லிக்விட் நான் ஊற்றுவனோ அந்த கணக்கில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த காலரில் சும்மா இந்த மாதிரி ஊற்றி விட்டுருவேன். அதை அப்படியே ஸ்க்ரப்லாம் பண்ண மாட்டேன். சும்மா அப்படியே ஊற்றி விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுருவேன். இது வந்து எப்படின்னா, அந்த காலரில் இருக்கக்கூடிய அழுக்கும் ஃபுல்லாக க்ளீன் ஆகும், அந்த துணியும் க்ளீன் ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் ப்ரஷ்ஷை வச்சு மாங்குன்னு தேய்ச்சிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு துணியை காய போட்டாச்சு. துணியுமே வாஷிங் மிஷினில் நான் போட்டுட்டேன். அவ்வளோதான். அடுத்து நேற்று எல்லாமே நைட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கவுத்தி வச்சுருந்தேன். எனக்கு வெளியில் இடம் கிடையாது. அதனால் நான் உள்ளே இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ட்ரம் உள்ள நான் வந்து கவுத்தி வைப்பேன். அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே காலையில் எடுத்து அதோட இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அது கவுத்தி வச்சு அந்த ட்ரம்மை வந்து லைட்டாக நம்ம சாய்ச்சி வச்சிடலாம். ஏன்னா அது உள்ளே தண்ணி இருக்கும்போது திரும்ப நம்ம அதில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே என்னோடய கவுண்டர் டாப்புக்கு கீழே தான் நான் கவுத்தி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப குட்டி ஸ்பேஸு. அதே மாதிரி இந்த வெசல்ஸ்குள்ளே மூடி எல்லாமே தனியாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது உள்ளே நான் அடுக்கி வச்சுருப்பேன். அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். பாத்திரம் கழுவுறது எப்போவுமே ஒரு பெரிய பாத்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக கழுவி முடிச்சிருவேன். இது பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு வேளை நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா, எந்த வேலை கஷ்டமாக இருக்கோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அப்புறமா பார்க்குற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் ஈஸியான வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கஷ்டமான வேலையை பண்ணுவோன்னு நினச்சா, அந்த ஈஸியான வேலை பண்ணுற நேரம் ஃபுல்லாக சோம்பேறித்தனமாகவே இருக்குது. ஐயோ நம்ம இந்த வேலை பண்ணணுமேனு அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ எந்த வேலையாக இருந்தாலுமே கஷ்டமான வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் வாஷ் பேசன் இந்த மாதிரி நம்ம கழுவி முடித்த கையோட அந்த பக்கத்தில் அந்த டைல்ஸை நீங்கள் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இது எப்போவுமே இல்லை, வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சிங்க் வந்து பார்க்குறதுக்கு எப்போவும் நீட்டாக இருக்கும். நீங்கள் தனியாக டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே கழுவுன கையோடு நான் கவுத்தி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அந்த கிச்சன் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ வேலை முடித்த கையோட க்ளீன் பண்ணிடுங்க. அதை முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த ஹிஜாப் பின் யூஸ் பண்ணுறதுனா ஆனால் இங்கே வந்து இருக்குது எல்லாம் ஃபைஹா பேபியோட வேலை. பொம்மைக்கு எல்லாமே குத்துறேன் அப்படின்ட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருப்பா. இது எல்லாமே டெய்லி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்போவாச்சும் ஒரு டைம் க்ளீன் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அதை தொடவே மாட்டாங்க, க்ளீன் பண்ண மாட்டாங்க. மொத்தமாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபுல் டே உட்காந்து க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அப்பப்போ இருக்கக்கூடிய திங்ஸை எடுத்துகிட்டு நீட்டாக நம்ம மேலாப்பில் அப்படி தொடச்சி விட்டோம்னாலே எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம எஃபோர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் தேய்ச்சி துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் அடிக்கடி இப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீப் க்ளீனிங் பண்ண தேவை கிடையாது. அண்ட் தையல் மிஷின் நம்ம மூடுறதுக்கு கட்டப்பை குச்சியில் சம்டைம்ஸ் வந்து அந்த குச்சி உடஞ்சிட்டு இருக்கும். அந்த கட்டப்பை எடுத்து இப்படி ஈஸியாக கூட நம்ம மூடிக்கலாம். சீக்கிரமாக தூசியும் வராது. நம்ம எப்போல்லாம் வீடு கூட்டுறோமோ இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒட்டடை எடுக்கவே மாட்டோம். இதுக்குன்னு நம்ம ஒட்டடை அடைக்கிற கம்பு வாங்கி நம்ம இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ஓரங்கள் எல்லாத்தையுமே லைட்டாக நீங்கள் கூட்டக்கூடிய அந்த தொடப்பத்தை வச்சே லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கலாம். டோரோட பின்னாடி சைடு, அப்புறம் இந்த மாதிரி கார்னர் சைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு சைடு அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த பாத்திரம் கவுத்தி வைக்கணும் அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி நம்ம கவனிக்கவே மாட்டோம். அண்ட் நம்மளுடைய விண்டோ சைடு இது எல்லாமே சும்மா அப்பப்போ லைட்டாக தான் நீங்கள் துடைக்கணும். வாஷிங் மிஷின் பின்னாடி அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஆனால் வீட்டுக்கு யாராச்சும் வரும்போது இது பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இவங்க எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணும்.
தோணும். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நான் 1 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஒன்றும் வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி அப்பப்போ உங்களுடைய தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கூட்டுறீங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு மாப் போடுறீங்களோ அந்த அன்னைக்குன்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மழைக்காலம் அப்படின்றதால டோர்மேட் வந்து ஃபுல்லாக நம்ம துவைச்சி போட்டாலுமே காயாது. அடிக்கடி எப்போல்லாம் நமக்கு வெயில் வருதோ நல்லா தட்டிட்டு லைட்டாக நம்ம வெயிலில் போட்டு காய வச்சு யூஸ் பண்ணும்போது அதில் எந்த பேட் ஸ்மெல்ஸும் வராது. நம்ம கொஞ்ச நாள் கழித்து நம்ம துவைச்சிக்கலாம். வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி கூட துவைச்சிக்கலாம். அண்ட் அதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக வீட்டு ஒர்க்கு முடிச்சுட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையை நான் முடிச்சிட்டேன். ஏன்னா க்ளீன் பண்ணுற வேலையை மொத்தமாக சேர்த்து வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வேலை எனக்கு கெட்டு போகும், எனக்கான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க, எப்படி சிஸ்டர் உங்கள் பிஸ்னஸையும் பண்ணிவிட்டு யூடியூபையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தைங்களையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு. என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பொண்ணு, உங்களை மாதிரி தான் எனக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும். இதையெல்லாம் நான் எதுக்கு அடிக்கடி நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோட தற்பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. என்னை பார்த்து உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகணும். நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களாலே முடியும்னு உங்களுக்குன்னு ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்குவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உள்ள திங்ஸ் நான் வேலை பார்க்குறதுலாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீடியோ எடுக்காமல் பார்த்தேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஆனால் வீடியோ எடுத்துறதுனால ஒரு அரை மணி நேரம் எனக்கு இழுத்தடிக்கும். இருந்தாலுமே நான் சிரமம் பார்க்காம நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த வேலை பண்ணுறேன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கணும், நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும், உங்களுக்கான நேரத்தை நீங்கள் உருவாக்கணும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை ரொம்ப ஈஸியான வேலையாக மாற்றி நமக்கான நேரத்தை ஒதுக்கி நமக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க. இது என்ன விஷயமா இருந்தாலும் சரிதான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு குண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலுமே அது உங்களுக்கான நேரம் தான். அண்ட் உங்களை குரூம் பண்ணிக்கணும், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அதுவுமே உங்களுக்கான நேரம் தான். எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய அழகை நம்ம தான் பராமரிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஹேர் பேக்குக்குள்ளே அந்த இலைகள் எல்லாமே வெளியில் நான் காய வச்சுட்டேன். அண்ட் வேப்பிலை வந்து முன்னாடி நல்லா காய வச்சுட்டேன். ஏன்னா வேப்பிலை பாத் பவுடர் அண்ட் நம்மளுடைய ஹேர் பேக் ரெண்டுக்குமே தேவைப்படும். அதனால நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது. ஸோ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நம்ம ரிசோஸ் ஆர்கானிக்கில் ஸ்கின் ஒயிட்னிங், அதாவது 2 நாள்லேயே ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஆகிறதுக்காக ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் மொத்தம் 8 வகையான பொருட்கள் சேர்க்குறோம். ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் நம்ம 20 வகையான பொருட்களால் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறோம். தலைமுடியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே மொத்தமாக நீக்கி அண்ட் உங்களுடைய இளநரையும் நீக்கி உங்கள் தலைமுடி நல்லா கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளர செய்து. அண்ட் அடுத்ததாக நம்ம குளிக்கும்போது சோப்புக்கு பதிலாக நம்ம பாத் பவுடர் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உடம்புக்கு தேவையான நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்குது இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னா ஆக்சுவலி பேரண்ட்ஸ் மீட்டிங் லாஸ்ட் டைம் நடந்து இருந்துச்சு, ஆனால் நான் போகலை. இப்போ வந்து என்னோடய தங்கச்சி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகிறேன், அதாவது சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் 5 பேபிக்கு போயிட்டு ரேங்க் கார்டு நம்ம சைன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோம். அவங்க கிளாஸ் உள்ளே பாருங்கள், 5 பேபிக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா நான் வர்றேன் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு என்னோடய தங்கச்சி கால் பண்ணி கூப்பிட்டா போவோமா அப்படின்ட்டு உடனே நானும் கிளம்பிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு குஷி தாங்க முடியலை. ஸோ 5 பேபியோட ரேங்க் கார்டு வாங்கி சைன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாச்சு. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும், அந்த ஒரு ஃபீல் என்னோடய பொண்ணோட ஃபேஸில் நான் பார்த்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வர்ற வழியில் இது என்னோடய ஸ்கூலு, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ நம்ம சின்ன வயசில் பார்த்த ஞாபகங்கள் அப்படியே மெமோரிஸ், நம்ம எக்ஸாம் எழுதுன அந்த பிளேஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை அடித்தது எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அண்ட் ஸ்கூலில் போய் சைன் போட்டு முடிச்சுட்டு நானும் தங்கச்சியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்.
அம்மா வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா, ஒரே மழை, தண்ணி, வீட்ட சுத்தி தண்ணியா தான் இருந்துச்சு. இப்பவுமே அம்மா வீட்டுக்கு முன்னாடி பாருங்க, ஃபுல்லா தண்ணி கட்டி போய் கிடக்குது. ஆனா, ஒரு ஓரமா நம்ம நடந்து போற அளவுக்கு லைட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க புதுசா பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.